எஸ் dobro pozdravit. வெல்கம் டு பாண்டி டு ரஷ்யா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த நேம் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு சரியான டைம் கிடைக்கல ஆக்சுவலாக, அதான் ஒன்று. நான் ஒரு 6 to 7 மினிட்ஸ் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நிறுத்தி நிதானமாக கேளுங்க. என் பேர் ஆகாஷ், நான் புதுக்கோட்டை சேர்ந்தேன். நம்மளால கரூரில் பைரவன்ட்டு தான் 5 லட்ச ரூபா பணம் கட்டி இங்கே ஸ்டடி விசாவில் வந்தேன். ஸ்டடி விசாவில் வந்தப்போ எனக்கு ஒரு வருஷம் விசா எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்து எனக்கு வேலை வாங்கி தரேன் சொன்னாப்புல. விசாவை எக்ஸ்டென்ஷன் பண்ணல, ஒன்றும் பண்ணல. நேராக வந்து வேலைக்கு கொண்டாந்து விட்டாப்புல. வேலைக்கு விட்ட 3ஆவது நாள் போலீஸ்காரங்க என்னை பிடிச்சிட்டு எல்லாரும் போலீஸ்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம். 5 லட்ச ரூபா பணம் கட்டிட்டு வந்து மொத்தமாக ஏமாற்றிட்டான். கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டாங்க. கேட்டதுக்கு திருப்பி எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறேன். அவனே ஏற்றி விட்டான். அவனோட யூடியூப்பில் என்னோட வீடியோ இருக்கும். ஆனால் அவன் இப்படி சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஊருக்கு வரதுக்கே வழி தெரியாமல் இருந்துட்டு இருக்கேன். என்னன்னு பார்க்கணும். என்னோட பேர் அப்துல் ரஹ்மான். நான் மதுரையிலேருந்து வரேன். இப்போ ரஷ்யாவில் இருக்கேன். பைரவன் மூலயமா ரஷ்யாவுக்கு வந்தேன். 5 லட்ச ரூபா பே பண்ணேன். நான் வந்து வேலையை எடுத்து கொடுக்கல. போலீஸ்கிட்ட மாட்டி ஏமாற்றி விட்டாங்க. வேலை எதுவுமே இல்லை, ஏமாந்துட்டேன். நான் பைரவன் மூலிமா ரஷ்யாவுக்கு வேலைக்கு வந்தேன். அவன்கிட்ட 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தேன். இப்போ ஏமாந்துட்டு நிற்கிறேன். நீங்கள் கேட்டால் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறான், ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறேன். என் பேர் கௌதம். நான் வந்து புதுக்கோட்டை. நான் ஆன்லைனில் பைரவன் மூலமாக ரஷ்யாவுக்கு அப்ளை பண்ணி வந்தேன். அது மூலமாக வந்து ஏமாந்துட்டேன். 5 லட்ச ரூபா கட்டி வந்தேன். இங்கே வந்து ஏமாந்துட்டேன். போலீஸ் பிரச்சனை எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டேன், லாக் ஆகிட்டேன். பைரவன் நம்பி யாரும் வர வேண்டாம், எனக்கு பெரிய ஃப்ராடு டீம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் அப்னேஷ்குமார். நான் வந்து பைரவனால் ஏமாற்றப்பட்டவன் தான் நானும் ஒருத்தன். நான் ரஷ்யாவில் வேலை பார்க்குறதுக்காக பைரவனை காண்டாக்ட் பண்ணி ரஷ்யாவுக்கு வந்தேன். நான் முதல்ல கேட்டது ஒர்க் விசா தான் கேட்டேன். அவர் தான் ஒர்க் விசாவில் போனால் உன்னால் வேறு கம்பெனி மாற முடியாது, ஸ்டூடெண்ட் விசாலையே ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் உனக்கு பிடிச்ச ஜாப்பை மறுபடியும் மாற்றி தரோன்னு சொல்லி எனக்கு ஸ்டூடெண்ட் விசா போட்டு ரஷ்யாவுக்கு அனுப்பி விட்டாங்க. அப்புறம் இந்த ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5 lakhs வந்து வாங்கியிருக்காங்க. காலேஜ் ஃபீஸு 1.5 லட்சம் கட்டுறோன்னு சொல்லி, அதுக்கப்புறம் விசா அது இதுன்னு இருக்குது, காலேஜ் ஃபீஸே 2.5 லட்சம் கிட்ட வருது அப்படின்னு சொல்லி 5 லட்ச ரூபா வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து டாக்ஸியிலேருந்து ஒரு இங்கே அனுப்பிவிட்டு இங்கே வந்து இறங்கினதுலேருந்து எதுவுமே இங்கே சொன்ன மாதிரி நடக்கலை. அவங்க இந்த 5 லட்சத்துலேயேமோ நீங்கள் போய் இறங்கினதுலேருந்து டாக்ஸி, பஸ்ஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, பாஸ்போர்ட் ட்ரான்ஸ்லேஷன், மெடிக்கல் எல்லாமே இந்த 5 லட்சத்தில் இன்க்ளூட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே அனுப்புனாங்க. ஆனால் இங்கே வந்து இறங்கினதுலேருந்து எல்லாத்துக்குமே நாங்கள் தான் பேமெண்ட் பண்ணோம். அதுக்குன்னு 2 உஸ்பெகிஸ்தான்கார ஏஜென்ட்ஸை அனுப்பி விட்டாங்க. எங்கள் காலேஜில் தான் சேர்த்து விட்டாங்களே அப்படின்னு சொல்லி எங்கள் காலேஜுக்கு வந்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் பெரிய ஆப்பா வச்சாங்க. என்னன்னா, செப்டம்பர் மாதத்தில் ஜாயின் பண்ணி விட்ற வேண்டிய காலேஜுக்கு ஏப்ரல் மாதத்தில் ஜாயின் பண்ணி விட்ருக்காங்க. அதில் என்ன பெரிய பிரச்சனைனா, இமிக்ரேஷனில் வந்து நீங்கள் எதுக்காக இப்போ இங்கே வந்தீங்க, நீங்கள் செப்டம்பரில் தானே காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கணும், உங்களுக்கு எங்களால் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணி தர முடியாது, இன்னும் இந்த காலேஜ் முடிகிறதுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, இந்த 1 மாதத்துக்காக எங்களால் உங்களுக்கு காலேஜை வந்து விசா வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே போடா போட்டாங்க. இங்கே ரஷ்யாவுக்கு வந்தது, அவர்கிட்ட பேசினது, வாட்ஸ்அப் சேட்டு, அவருக்கும் அவங்க அண்ணன் சொல்கிற அருணுக்கும் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் பண்ண எவிடன்ஸு எல்லாமே என்கிட்ட இருக்குது. எல்லாத்தையுமே நான் அவங்க போலீஸில் இப்போ நான் ஹேண்ட் ஓவர் பண்ண தான் போகிறேன். புதுசாக யாரும் பைரவனோட வீடியோவை பார்த்துட்டு கரெக்டாக பண்ணி கொடுக்குறான், சேர்த்து போய் ஜாயின் பண்ணி விட்றான் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் அனுப்புகிற வரைக்கும் தான் உங்களுக்கு வீடியோ போடுறாரு. அங்கே அனுப்புனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால் புதுசாக யாரும் வந்து இங்கே மாட்டிக்காதீங்க. செக்யூரிட்டி ஜாப் இருக்குது, நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணுங்கள், அது வந்து சிட்டிக்கு கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்குது, அங்கே எந்த போலீஸ் பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி நான், அதுக்கப்புறம் பிரதீப்பு, சரண், அதுக்கப்புறம் ஜெனீஸ்ன்னு சொல்லி நான் பைரவன் மூலயமா வந்தேன். எங்கள் 4 பேரையும் அங்கே அனுப்பி விட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, அது ஆர்மியில் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க.
எங்களால் இங்கேருந்து எனக்கு வெளியே வரலான்னு சொல்லி இப்போனா நீங்கள் வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அங்கேருந்து மாஸ்கோவிலேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி உங்களுக்கு டாக்ஸியில் பிடிச்சி நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். 40,000 ரூபிள்ஸ் டாக்ஸிக்கு ஆகிருக்கு. ஆனால் 40,000 ரூபிள்ஸு நீங்கள் கொடுத்துட்டு போங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்பிக்கை பிட்ரேயல் 2 வருஷம் உங்களை ஜெயிலில் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ மிரட்டுறாங்க. இப்போது என் கூட மிச்சம் இருக்கிற 3 பேரும் வீடியோவில் வர விரும்பலை. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் பயந்துருவாங்க, அதுவும் இல்லாமல் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் ஒரு அவமானத்திலேயே சாகிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருமே வர விரும்பலை. நானுமேவும் இந்த வீடியோ எடுக்கிறேன், பட் ஆனால் அந்த வீடியோவில் என் ஃபேஸை வந்து பிளர் பண்ணிட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்குமே சேம் அதே பிரச்சனை தான். எங்கள் வீட்டுக்கோ இல்லை சொந்தக்காரங்களோ தெரிஞ்சால் என்னால் அவமானத்திலே சாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் பிளர் பண்ணிட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ஸ்கேமில் சம்மந்தப்பட்டது யாருன்னா பகீரதன், அப்புறம் அவங்க அண்ணன் சொல்லக்கூடிய அருண், அவங்க அப்பா வந்து கேஎன்ஏருக்கு ரொம்ப ரைட் ஹேண்ட் தான். ஸோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஓப்பனாகவும் அவர் வந்து சவால் விடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா நவீத் அலி, அவருக்கு மேலே ரிஷின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காப்புல, அவங்களாம் என் காலேஜில் படிக்கிறவங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க. அவங்க கூட இவங்க வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், அந்த ஆர்மி ட்ரக்கு ரேடாரோட வெஹிக்கிள்ஸ்லாம் நிற்கிறது உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா அப்படியே நல்லாவே தெரியும். பகீரதன் அவர் மூலயமா ரஷ்யாவுக்கு ஸ்டடி விசாவில் வந்து ஏமாந்து போனவங்க நிறைய பேர். ஓகேவா, நம்ம அவரை பார்த்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணணும். ஆனால் அவர் கையை கட்டி விடுறது வேறு ஒரு ஆளை, அவங்களும் நம்ம சம்மந்தம் கிடையாது, அது அவங்களுடைய பிஸ்னஸ். ஆனால் நம்ம யாரை பார்த்து வந்தோம், பகீரதன், அவன் தான் வந்து வீடியோ போட்டு அதெல்லாம் பண்ணோம். இந்த மாதிரி நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் அந்த ஆசை வார்த்தைலாம் காட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேம் ஆட்டாப்புல. இப்போ நம்ம ஒரு கேம் ஆடுவோம், அவருக்கு கூடிய சீட்டில் ஆடுவோம்.